வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே அருமையான நல்ல சுட சுட சாதத்துக்கு நல்ல ரசமும் சிக்கன் கிரேவியும் எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருள் ரசம் தான் செய்ய போகிறேன். இப்போ அதுக்கு தேவையான பொருள் ஒரு பூண்டு, மிளகு, சீரகம் எடுத்து நல்லா மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்று சுற்றிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் அம்மி இருந்துச்சுன்னா கூட நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை, வரமிளகா, தக்காளி, ஒரு பெரிய தக்காளி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். கையில் நல்லா மசிச்சுக்கோங்க. புளி, ஒரு லெமன் அளவு புளி சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடானதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ இது கூடவே வரமிளகா, நீங்கள் ரொம்ப காரம் சேர்க்குறதா இருந்தால் பச்சை மிளகா கூட ஒரு 2 பச்சை மிளகா நீங்கள் மிக்சியில் இஞ்சி மிளகு பூண்டோட சீரகம் மிளகு பூண்டு அரைக்கிறப்ப மிளகாயும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். நான் காரம் கம்மியாக இருக்கிறதுனால வரமிளகா மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை இதையும் நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ பூண்டு, மிளகு, சீரகம் தட்டி வச்சுருக்கதை எடுத்து இந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். கொத்தமல்லி தேவைன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி நம்ம கையில் நல்லா மசிச்சுக்கோங்க. இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி இதையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க. ரெண்டு பரட்டு பரட்டிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம புளியை கரைச்சி நல்லா நல்லா கரைச்சிக்கோங்க. மண் தூசி எதுவும் இல்லை, அதனால நான் அப்படியே கரைச்சி இது கூட சேர்த்துட்டு தண்ணி தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து புளிப்பு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப புளிச்சிச்சுன்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. இப்போ உப்பு போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு ஒரு கொதி வரணும், அவ்வளோதான். ஸ்டவ்வை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு மூடி வச்சிடலாம். கொதி வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடலாம். இப்போது ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடலாம். இப்போ ஒரு அருமையான ரசம் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் தொக்கு மாதிரி தான் செய்ய போகிறோம். இந்த ரசத்துக்கும் அந்த சிக்கன் தொக்குக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இந்த சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் எடுத்துக்கோங்க. நான் வந்து சின்ன வெங்காயம் தான் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த சின்ன வெங்காயத்தை வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா ஒரு சுற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கட் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி வந்து ஒரு சின்னதாக நாட்டு தக்காளி 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதிகமாக சேர்க்கக்கூடாது. நான் சிக்கன் வந்து ஒரு 3/4 கிலோ நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா, பிரிஞ்சலை, சாதிபத்திரி இதெல்லாம் ஒன்றொன்னா நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றா. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரம் நல்லா சூடானதுக்கு பின்னாடி கொஞ்சமாக எண்ணெய், எந்த எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல, சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த பட்டை, கிராம்பெல்லாம் ஒன்றொன்னா சேர்த்துக்கலாம். நான் பட்டை சேர்த்துருக்கேன். அன்னாசி பூ, கல்பாசி, ஏலக்காய், கசகசா, சாத்திப்பத்திரி எல்லாமே அந்த எண்ணெயிலே போட்டு பொரியட்டும். அந்த கிராம்பை மட்டும் கொஞ்சம் கடைசியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா கிராம்பு வந்து எண்ணெயில் வெடிக்கும், அதனால் கொஞ்சம் கடைசியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து எப்பயும் எந்த குழம்பு வச்சாலும் நல்லா வதங்கினாதே குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். நல்லா கலர் மாதிரி நல்லா வரணும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி கொஞ்சம் கருவேப்பிலை இது கூட சேர்த்து நல்லா நல்லா வதக்கி விட்டுட்டு
நல்லா எண்ணெயிலே ஒட்டாத அளவுக்கு பாத்திரத்தில் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறப்போ ஒட்டும். இஞ்சி பூண்டு ஒரு 2 ஸ்பூனுக்கு அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட்டாக. அதையும் சேர்த்து பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இஞ்சி பூண்டை வந்து நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சியும் பூண்டும் ஒரே அளவாக எடுத்து வச்சுருக்கேன், அரைச்சேன். நீங்கள் அரைக்கிறதுக்கு பதிலாக அம்மியில் கூட தட்டி கூட எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு தக்காளி ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி சீக்கிரமே வதங்கிடும். இஞ்சி பூண்டு விழுது வந்து பாத்திரத்தில் ரொம்ப ஒட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, ஒட்டாது. சின்ன சின்ன டிப்ஸோடு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன் சிக்கனில். அதை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் ஒட்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சிக்கனை வந்து இப்போ தக்காளி வதங்கிருச்சு. இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா சிக்கனையும் இது கூட சேர்த்தாச்சு. நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் தக்காளி வதங்குறப்ப. இப்போ கொஞ்சமாக சிக்கன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா அப்படியே எண்ணெயிலே பரட்டி விடுங்க. நல்லா இந்த சிக்கன் வந்து நல்லா சுருங்கி வரணும். அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி நல்லா உப்பு கறியாக வேகணும். நம்ம ஸ்டவ்வு அதிகமாக வைக்காமல் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியே ஊற்றாமல் நீங்கள் இந்த மாதிரி வேக வச்சுட்டு மசாலா சேர்க்குறப்ப இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இப்போ நான் கொஞ்சமாக அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்ச மிக்ஸி ஜாரை நல்லா கழுவிட்டு அந்த இஞ்சி பூண்டு அரைச்ச தண்ணியை தான் சேர்த்துக்க போகிறேன். கழுவுன தண்ணியை சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படி ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சு வேக விடுங்க. அதிகப்படுத்திக்கிட்டு கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கனில் உள்ள தண்ணியே எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பாருங்கள். இப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டே நீங்கள் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா குழம்பு வந்து சலசலத்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி செய்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கறி வேகிறதுக்கு ஒரு 6-7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 அளவு வெந்தால் போதும் சிக்கன். இப்போ வந்து வீட்டில் நான் எப்போவும் அரைச்சி வச்சுருக்க பொடி தான் சேர்த்துருக்கேன். தனியாக சீரகம், சோம்பு எல்லாம் சேர்த்த பொடி. இப்போ இது கூட காஷ்மீர் சில்லி ஒரு 2 ஸ்பூன் கரம் மசாலா. கறி மசாலா சேர்த்தாதான் ரொம்ப நல்லாயிருக்கும். கறி மசாலா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சிக்கன் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் நாங்கள் வீடியோவில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மசாலா அரைச்சி போட்டிருக்கதை பாருங்கள். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக பெப்பர் தூள் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறேன். மசாலாவுடைய பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரையும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். மசாலா எல்லாமே சிக்கனில் சேரணும்ல, அது வரையும் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு வேக விடுங்க. மூடி போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகும். இப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மசாலா போட்டு திரும்ப நான் வந்து மூடி போட்டு ஒரு 2 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக பெப்பர் தூள் போட்டு அதையும் 1 நிமிஷம் 2 நிமிஷம் அப்படி நல்லா வதக்கி விடுங்க.
நல்லா இந்த மாரி நல்லா கடைசியா கொத்தமல்லி இலைய போட்டு நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணி விடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ரசத்துக்கு, அந்த சிக்கன் கிரேவிக்கும் அவ்வளோ ருசியா இருக்கும். இந்த மாரி ஒரு முறை செஞ்சு பாருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுங்க. காரமும் கம்மியா இருக்கும். நீங்க வீட்ல எப்பவும் இருக்கிற மிளகாத்தூள்லாம் நீங்க கம்மி பண்ணிக்கங்க. காரத்த மட்டும். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே ஹைப் பண்ணிருங்க.